இனிமை இனிதாக. சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் மருத்துவர் என் சித்ரா அவர்களுடன் நேர்முகம். நம்மளை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை, ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உறுதி செய்கிறது. அதுக்கு சிறந்த அறிவாற்றலும் உடல் திடமும் உள்ள ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இந்த ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறதுல முக்கிய பங்கு பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே மறுக்க முடியாது. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டு வளர்ந்தது தான். ஒரு சேய் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த தாய் ஆரோக்கியமாக இருக்கணும். தாய்மை அடையிறது அப்படின்றது பல பெண்களுக்கு கனவாக இருக்குது. அந்த தாய்மையை கடக்கிறத நினச்சி பயமும் எல்லாருக்கும் இருக்குது. தாய்மை அப்படின்றத ஒரு பொறுப்பாக மட்டும் பார்க்காம, ஒரு கடமையாக மட்டும் பார்க்காம, அதில் உள்ள இனிமையை மட்டுமே நாம் முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கணும். இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கங்க மேடம். ஒரு பெண் தாயாகணும், அதுக்கு மனதளவில் தயாராகிறது அவங்க எப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தயாரானா போதும். ஆனால் உடல் அளவில் ஒரு பெண் நல்ல இனிமையான தாய்மை அடையணும் அப்படின்னா அவங்க பிறப்பிலிருந்தே அதுக்கான தயாரிப்பு பண்ணணும். இல்லைனா பிறப்பிலிருந்தே அதுக்கு தகுதியானவர்களாக தங்களை வச்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு பெண் பிறந்ததுலேருந்தே அவங்கள எப்படி வளர்க்கணும்? இந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தை வளர்த்துறது எவ்வளோ சிரமன்றது அந்த தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒன்று பெண்ணுடைய பாதுகாப்பு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பு. முதல் இது அந்த பொண்ணுக்கான உணவு வகைகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ விளையாட்டுன்றதும் உணவும் ரொம்ப மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. தாய்மார்கள் எந்த உணவையுமே முடிந்த அளவுக்கு வெளியே வாங்கி தரக்கூடாது மேடம். உணவுன்றது நிறைய தாய்மார்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னா, காலையில் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, கம்மியாக சாப்பிட்டு போகிறா, மதியம் கொஞ்சோண்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறோம், அதோடு வந்துடுறா அப்படின்னு நைட்டு நிறைய சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காம சரிவிகித உணவாக காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே அந்த உணவு சரிவிகித உணவாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இப்போ புதுசாக நியூட்ராசூட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது. பொண்ணுக்கு தேவையான கால்சியம், அயன், மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் மிகவும் முக்கியமானது. இப்போ 4 முதல் 6 மாதங்கள் வரைக்குமே எந்த குழந்தையாக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இந்த பெண் குழந்தை வளர வளர இப்போ தான் 5வது முடிச்சிருக்குங்க, 6வது வரும் பொழுதே பூ பெய்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த உணவு மாறுபாடு தான். எப்பவுமே அந்த ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தமிழில் மாற்றினீங்கன்னா குப்பை உணவுகள். குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது குப்பை மாதிரி தான் இருக்கும் உடம்பும். எத்தனை பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகள் அந்த பழக்கம், ஃபோனு, டிவி ரெண்டையும் பார்த்துக்கிட்டே சிப்ஸை பொரிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வேர்க்கடலை பர்பி 2, எள்ளு 2, அவுள் கொஞ்சம், நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறது, அது மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அதையாவது சாப்பிடலாம். கூட அந்த செல்ஃபோனில் உட்காந்து பார்க்குறதும், டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டரில் உட்கார்ற ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைக்கணும். ஈவினிங் நேரத்துலையும் காலையிலையும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கணும். இதுவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாக வெளியில் போய் விளையாடுறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது. எங்கள் சித்த முறைப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. உடலுக்கு தேவையான நல்ல உணவு பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேழ்வரகு கூழ், வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை, சிவப்பரிசி புட்டு, கம்பம் கூழ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புளிக்க வச்சு கொடுக்கும் பொழுது அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும் மேடம். அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் உள்ளே போய் அந்த குழந்தைக்கு தேவையான குடல் ரீதியாக என்னென்ன நல்லது கொடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த குழந்தை எந்த உணவு சாப்பிடும் பொழுதும் சரிவிகிதமாக அது பரப்பி கொடுக்கும் நம்ம உடலுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பேக்டு ஃபுட்ஸு, சிப்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் தான் குழந்தைங்களுக்கு. ஆனால் வீட்டில் செஞ்சு கொடுக்குற சாப்பாட்டில் குழந்தைங்க வெரைட்டி கேட்பாங்க இல்லையா? நூடுல்ஸ் வேணும், பரோட்டா வேணும், பாஸ்தா வேணும், இந்த மாதிரி குழந்தைங்க கேட்கும்போது அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்?
குழந்தைங்க வந்து வேணுன்ற ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது அம்மாக்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக்கணும். இப்போ எனக்கு பரோட்டா தாம்மா வேணும் அப்படின்னா அதுலேயே மைதா உணவுகள் செய்யாமல் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கேழ்வரகு அடை மாதிரி இதுதாண்டா பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஐடியாவை வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸை கொண்டு போயிடணும். முக்கியமாக பெண் குழந்தைகள் சின்ன வயதுலேருந்து வரும் பொழுது மைதா உணவுகள் எதுவும் எடுத்துக்கூடாது. ஆசைக்கு என்றைக்காவது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். மைதான்னு செல்லும் பொழுது பரோட்டா, நூடுல்ஸு, கூட பிஸ்கெட்ஸு, பன்னு, கேக்கு, ப்ரெட்டு, சமோசா, பஃப்ஸு, இது எல்லாமே மைதாவில் செஞ்சது. இன்னும் நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் 2 பிஸ்கெட் எடுத்து டீயில் தொட்டு கொடுக்குற பழக்கத்தை இன்னும் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப பேட் ஹேபிட். அந்த மாதிரி பழக்கவே கூடாது குழந்தைங்கள. அடுத்தது வெள்ளை கலர் சர்க்கரை. அது வந்து நாட்டு சர்க்கரையாக மாற்றிக்கலாம், இல்லை வெல்லமாக மாற்றிக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு, அப்படி இல்லைன்னா பனை வெல்லம், சுகருக்கு பதிலாக அதை மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பயிறு வகைகளை ஊக்குவிக்கணும். பச்சைப்பயிறு, காராமணி, கருப்பு மூக்கடலை, இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு ஈவினிங் வந்தோடனே அந்த ஸ்நாக்ஸ் பழக்கி விட்டுறணும். குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே இதுதான் நம்ம உணவுன்னு அந்த குழந்தைக்கு வந்து பிரெயினில் வந்து பதிச்சிடணும். ஸோ அந்த குழந்தை ஈவினிங் வந்ததுன்னா என்னைக்காவது ஆசைக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பழங்கள் நிறைய கொடுத்து பழக்கணும். லோக்கல் ஃபுட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சேர்த்துக்கணும். அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசனில் பப்பாளி கிடைக்குது, இந்த சீசனில் சீத்தாப்பழம் கிடைக்குது, இந்த சீசனில் மாம்பழம், பலாப்பழம் கிடைக்குதுன்னு அந்த சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிட அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு எப்படின்னா கலர் கலராக சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு பீட்ரூட் செஞ்சிங்கன்னா நாளைக்கு கேரட். வெறும் இட்லியாமா அப்படின்னா ஒரு நாளைக்கு கேரட்டை ஜூஸ் பிழிஞ்சு அந்த இட்லி மாவில் கலந்து இட்லி ஊற்றி கொடுக்கலாம். பீட்ரூட் கொடுக்கலாம். சங்குப்பூ இருக்கு இல்லைங்களா, அது கலர் கலராக இருக்குது. இப்போ அதை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி அந்த இட்லியில் ஊற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லியிலேயே கொஞ்சோண்டு தாளித்து கொட்டி கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுறது. அதே மாதிரி தோசையில் எல்லா காயும் கலர் கலராக கேரட்டு, பீட்ரூட்டு, கொஞ்சம் பீன்ஸு, பட்டாணி அதெல்லாம் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதை சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து மொறுமொறுன்னு தான் வேணும்னா நல்ல கேழ்வரகு தோசை நல்லா மொறுமொறுன்னு ஊற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு எக்கு கொடுக்கலாம். எக்கு கொடுத்துட்டு அதோடையே சேர்த்து நிறைய ஃபுட்ஸையும் கொடுக்கக்கூடாது. எக்கு கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் அளவை குறைச்சிக்கணும். இது ஒன்று மேடம். இன்னொன்று நான்வெஜ். அடுத்தது டெய்லியுமே நான்வெஜ் சாப்பிட்லாம், ஆனால் அளவாக. இப்போ 3 வேளையும் நான்வெஜ் கொடுக்க வேண்டாம். மதிய நேரத்துலையோ அல்லது இரவு நேரத்துலையோ அவங்க வந்த உடனே கொஞ்சோண்டு நான்வெஜ் சாப்பிட்லாம். அது சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த அளவு மட்டும் குறைச்சி கொடுக்கணும். அதோடு சேர்த்து காய்கறிகளும் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி அரிசி உணவுகள். அரிசி உணவுன்னு சொல்லும்போது இப்போ நிறைய வர்றது வந்து சிறுதானிய உணவுகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுதானிய உணவுகளில் வந்து அரிசிக்கும் சிறுதானியத்துக்கும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லை. நம்ம வந்து அந்த பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ எப்போவுமே அரிசி வந்து வெள்ளையாக இருக்குன்னாவே அது வந்து நல்லதில்லைன்னு அர்த்தம். இல்லை சிகப்பரிசி, பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் மேடம். பெண்கள் எல்லாருமே நியூட்ரிஷன் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒன்றா அனிமிக்காக இருப்பாங்க, கால்சியம் கம்மியாக, ஏன்னா மொத்தமாக செய்வாங்க. அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடும் பொழுது கம்மியாக வரும். அந்த பழக்கங்கள்லாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து அம்மா, தாத்தா, பாட்டி அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைங்களுக்கு. பூப்பு எய்துற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பூ பெய்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பூ பெய்துறது வரைக்கும் ஒரு 12 வயசு வரைக்கும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லாம் ஒன்று தான். பொதுவாக நம்ம ரொம்ப வித்தியாசப்படுத்தி நம்ம வளர்க்குறது கிடையாது வீட்டில். உணவுலையும் சரி, ட்ரீட்மெண்ட்லையும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் 2 குழந்தைங்களுக்கும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த 12 வயசில் பெண் குழந்தைகள் தான் முதல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் பார்க்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை, அதை வந்து தாண்டி போகிறதுக்கு. இது எதுக்காக நடக்குது தனக்கு அப்படின்னு புரியாத வயசு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பின்னாடி இது வந்து எப்படி நமக்கு உதவ போகுது அப்படின்றது தெரியாத அந்த வயசுல எனக்கு படிப்பு, எனக்கு இதெல்லாமே சுமையா இருக்கு. ஸ்கூலுக்கு நான் போறது, புக்கை தூக்குறது, ஹோம்ஒர்க் பண்றது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதே பாரமா இருக்கிற நேரத்துல இதை வேற சேர்த்து நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது மனதளவுலையும் வந்து ஒரு பெண் குழந்தைய ரொம்ப பாதிக்கும். அதுவும் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க 12, 13 அப்படின்றது இப்போ குறைஞ்சி 9, 10 அந்த மாதிரி வந்து ரொம்ப குறைஞ்சி வந்துடுச்ச வயசு. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய மனசளவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அதாவது ஒரு பெண் குழந்தை 10 வயசு வந்த உடனேயே அந்த பெண்ணுக்கு வந்து சில மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படும். எப்படின்னா அக்குள்ள முடி வளர்றது, பிறப்புறுப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் முடி வளர்றது,
அதே மாதிரி மார்பகங்கள் வந்து பெரிதாகிறது. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் பளபளப்பும் ஒரு மசில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து உடல் ஊட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த தாய் வந்து அதை அறிஞ்சிக்கணும். ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க கவனிக்கணும். அதை வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாய் தான் வந்து அதை வந்து எடுத்து சொல்லணும். ப்ளீடிங் ஏதாவது மாதிரி அறிகுறி இருந்தால் உடனே வந்து டீச்சர்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு இந்தந்த அடையாளங்கள்லாம் இருக்குது, நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதை, எந்த ஒரு அறிகுறி தெரிஞ்சாலுமே நேராக டீச்சர் இல்லைன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே தான் பெரிய பொண்ணுங்கன்ற அந்த சுப்பீரியாரிட்டி வர ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து அந்த காலத்தில் தான் வந்து குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி ஒரு இடத்துல ஓரமாக உக்காந்துருக்கிறது. அப்போ வந்து ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மசில்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகணும், கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. பட் இந்த காலத்தில் அது முடிகிறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து மனரீதியாக அதில் வந்து அழுத்தம் பெற்றாங்க. ஆனால் இப்போ வந்து பெண் குழந்தைகள் வந்து சுப்பீரியாரிட்டியாக தான் நினச்சிக்கிறாங்க. அதை வந்து தாய் தான் வந்து உணர்த்தணும். நீ வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டீன்னா நீ வந்து இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படி இப்படி பழகணும், மற்றவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்றத அந்த பெண்ணுக்கு வந்து அறிவுரை சொல்லணும். அதுக்கடுத்தது அந்த பெண்கள் பூ படைந்த பின்னாடி வந்து உணவுன்னு பார்த்திங்கன்னா இன்னமுமே பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ண உடனேயே புட்டு, உளுந்து களி, உளுந்து உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை, முட்டை உடைச்சி கொடுக்குறது, நல்லெண்ணெய் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இன்னுமே வழக்கில் இருக்குதுங்க. இதை தான் நாங்கள் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த புட்டெல்லாம் கொடுக்கும் பொழுது அதில் இருக்க அயன் உள்ளே போகுது. எள்ளை வந்து வெள்ளத்தில் சேர்த்து கொடுக்குறது, வேர்க்கடலையை வெள்ளத்தில் சேர்த்து கொடுக்குறது, இது எல்லாமே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து உள்ளே போய் கர்ப்பப்பைக்கும் சரி, மசிலுக்கும் சரி, ரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கும் எலும்புக்கு தேவையான சத்தை கொடுக்கறதுக்கான உணவு முறைகளாக தான் அது இருந்துச்சு. இப்போ அந்த குழந்தைங்க பூ எய்திருச்சுங்க. எய்தின பின்னாடி இந்த முக்கியமாக ஃபுட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தொப்பை போடக்கூடாதுங்க. அதுதான் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகள் ஒரு 6வது 7வது வயசுக்கு வந்துட்டாங்கன்னா பொண்ணுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் நடைப்பயிற்சியோ அல்லது வீட்டில் இருக்க சிறு சிறு வேலைகளை அந்த பெண்ணை செய்ய சொல்லணுங்க. இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு யோகாவோ இல்லை உட்காந்து எழுந்திரிக்கிற எக்ஸசைஸோ. நம்ம அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ப்ளே கிரவுண்டில் ஓட விடுவாங்க, உட்காந்து எழுந்திரிக்க சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அது இருந்துட்டு இருந்தது. இப்போ படிக்கிறதுக்கே பசங்களுக்கு டைம் இல்லை, அதனால் அந்த ஆக்டிவிட்டீஸும் போயிடுச்சுங்க. இப்போ எய்தின பின்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணுங்க. சித்த மருத்துவ முறைப்படியும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் எள்ளில் சேர்ந்த உணவுகள் கொடுப்பாங்க. அந்த 5 நாள் அதை கொடுத்துட்டுங்க 5வது நாள்லேருந்து வெந்தயம் சேர்ந்த ஏதாவது உணவுகள் கொடுக்க சொல்லுவாங்க. வெந்தயத்தை வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லை வெந்தயத்தை ஊற வச்சு வெறுமனே சாப்பிட்லாம். இது மாதிரி ஒரு 14 நாள் சாப்பிட்ணுங்க. 14 நாள் கழித்து உளுத்தங்கஞ்சி, அதுவும் வந்து தோல் எடுக்காத கருப்பு உளுந்து தான் வேணுங்க. தொளி உளுந்த வறுத்து உருண்டை பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா உளுத்தங்களி கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கணும். களி செஞ்சாலும் சரி, கஞ்சி செஞ்சாலும் சக்கரை சேர்த்தக்கூடாது, பனவெல்லை சேர்த்து கொடுக்கணும், நல்லெண்ணெய் விட்டுக்கணும், நெய் விடக்கூடாது. 5வது நாள் வரைக்கும் எள்ளு சேர்ந்த உணவுகள், அடுத்தது வெந்தயம், அடுத்தது உளுந்து சேர்ந்த ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணோட ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். அடுத்த சைக்கிளுக்கு வந்து கர்ப்பப்பையை தயார்படுத்தி வைக்கும். அதான் இது மாதம் மாதம் பண்ண வேண்டியது. மேம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 3 நாள்லேருந்து 5 நாளைக்காக மாதம் முழுக்கவுமே அதுக்கான தயாரிப்புலே தான் இருக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த 5 நாள் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம், 14 நாள் எள்ளு, வெந்தயம், இப்படி வரிசையாக போய்கிட்டே இருந்ததுன்னா அப்போது மாதம் முழுக்கவுமே அதுக்கான தயாரிப்பாகவுமே தானே இருக்கிற மாதிரி. மாதம் முழுக்க அதை பற்றியே தான் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது. கான்ஷியஸே வேண்டாங்க. இது காலையில் ஒரு உளுந்து உருண்டை 5 நாளைக்கு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உளுந்து கஞ்சியாவோ இல்லை உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உளுந்தங்களி செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு உளுந்து சட்னி செஞ்சுக்கலாம். இட்லியில் உளுந்து போடுறோம் இல்லைங்களா, அந்த உளுந்து போனால் கூட போதும் அந்த குழந்தைக்கு. உளுந்துன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ தோல் உள்ள உளுந்து வந்து கடைகளில் எங்கேயுமே விற்கிறது இல்லையே. எல்லாமே தோல் எடுத்த உளுந்து, வெள்ளை உளுந்து, முழு உளுந்து கிடைக்குதுங்களே. வறுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி. இட்லிக்கு ஆட்டை போடும் பொழுது தான் அந்த தோலை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போடணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு உளுந்து போட்டு அப்படியே அந்த உளுந்து தொழியோடையே போட்டு இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் உளுந்து எடுத்துக்கிட்டா நல்லது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வெந்தயம் எடுத்துக்கணும். டெய்லி கொஞ்சோண்டு ஊற வச்சு வாயில் போட்டு மென்னுட்டாலும் சரி, இல்லை பொங்கல்
பொங்கலில் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு வெந்தய குழம்பு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ரசத்தில் போட்டு வெந்தயம். இது எடுத்துக்கிட்டோம்னாவே ஹார்மோன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் வந்து நமக்கு நல்லது கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயன்படுத்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம், இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை வந்து பழக்கணும், இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுக்கு பழக்கணும்னு சொல்கிறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஆரோக்கியமான ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம பொதுவாக எல்லாருமே பிஸ்கெட் தான் கொடுப்போம். பிஸ்கெட்டு, பால், இல்லைன்னா அதில் நம்ம போடக்கூடிய சில பவுடர்ஸ், ஏதாவது குழந்தைங்களுக்கு சத்துன்னு எதை சொல்லி நமக்கு விளம்பரத்தில் காமிக்கிறாங்களோ, டீ காஃபி வேண்டாம் சின்ன குழந்தைங்களுக்கு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடருங்களை பாலில் கலந்து கொடுக்கலாம், எனர்ஜிக்கு, அவங்களுக்கு நியூட்ரிஷனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். அதை போல் வந்து நீங்கள் மைதாவை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கணும்னு சொல்கிறீங்க. ஒர்க் பண்ணுற அம்மாக்களுக்கு வந்து டெய்லி இட்லி, தோசை சுடுறது ரொம்பவே டைம் கன்சியூமிங். இட்லினாலுமே வந்து அதுக்காக மாவை ப்ரிப்பேர் பண்ணுறது, இட்லி ஊற்றுறது, அதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது டைம் ஆகுன்றதுனால இப்போது நமக்கு இந்த பிரெட் கூட சாப்பிட்றதுக்கே வந்து ஹெல்தி ஆப்ஷன்ஸ் மாதிரி சிலது நமக்கு இப்போ இருக்குது. ஜாம் தான் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, பட்டர் ஹெல்தி தான், பீனட் பட்டர் வந்துடுச்சு, அந்த மாதிரி மயோனீஸு, இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டியூட்ஸ் அதுக்கு வந்துருச்சு. அப்படின்னும் போது இப்போது எல்லார் வீட்லேயுமே இப்போ நம்ம பார்த்தா பெரும்பாலும் பிரெட் டோஸ்டர் எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்கோம். ஏன்னா வாரத்தில் வந்து 2-3 நாளாவது நம்ம இந்த டிஃபன் செய்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பிரெட் டோஸ்டர் சாப்பிட்டுட்டு காலைல கிளம்புறோம். சில கலாச்சாரங்களில் டெய்லியுமே பிரெட் சாப்பிட்றதே வழக்கமாக கூட இருக்குது. அப்போது இது எல்லாமே கெடுதல் தானா? பிரெட்டினுடைய அளவு பொறுத்து இருக்குதுங்க. நிறைய பிரெட் இருக்குது, வீட் பிரெட் இருக்குது, சால்ட் பிரெட் இருக்குது, எல்லாமே மைதா சேராத எந்த பிரெட்டும் இல்லை. இப்போ அவங்க பிரெட்டு டெய்லி சாப்பிட்றவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட்டு டோஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு எக்கு வைப்பாங்க, தக்காளியோ வெங்காயமோ ஒரு காயையோ கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபைபரும் போயிடும், ஓரளவுக்கான மைதாவை கிரகிச்சிக்கக்கூடிய ஃபைபர் உள்ளே போகும் பொழுது அது வந்து நல்ல கொழுப்பாகவே மாற்றி அமைக்கிறதுக்கான ஏதுவாக இருக்கும். அது டெய்லி பிரெட் சாப்பிட்றாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் பிரெட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது என்ன, அது ரொம்ப முக்கியங்க. என்னென்ன ஸ்ப்ரெட்டு வச்சாலுமே அந்த அளவு தான். ஒரு ஸ்பூன் வைக்கிறாங்க, ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட்டு சாப்பிட்டு அதோடு நிறுத்திக்கணும். அதே மாதிரி எக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்கு 2 எக்குக்கு மேலே அது வைக்கக்கூடாது. அந்த மாதிரி டெய்லியுமே பிரெட்டு சாப்பிட்ற கலாச்சாரத்தில் வந்து அந்த பிரெட்டுக்குள்ளே என்ன வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது அமையுங்க. சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய உடல்வாகு மாறும் பொழுதே வந்து அதனுடைய சப்பாத்தி டெய்லி அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய உடல் வன்மை வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் வந்து இட்லியும் தோசையும் ஈஸியாக ஏற்றுக்கிற நிலைமையில தான் இது இருக்கும். ஸோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதுக்கு கரெக்டாக அளவாக எதையுமே எடுத்துக்கணும். குழந்தைங்க வந்து நாக்கால் ருசிக்கிறத விட அதிகம் கண்ணால் தான் ருசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு எது கவர்ச்சியாக தெரியுதோ, கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம என்ன தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வேர்க்கடலை, பர்ஃபி, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணாலும், அடை அந்த மாதிரிலாம் கொடுத்தா கூட குழந்தைங்க வெளியில் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல மற்ற குழந்தைங்களுடைய டிஃபன் பாக்ஸை பார்க்கும்பொழுது, ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பாஸ்தாலாம் வந்து ஸ்நாக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ மற்ற குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் அதை சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரும். இப்போ வீட்டில் வந்து எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, நூடுல்ஸ் செஞ்சு கொடு, பாஸ்தா செஞ்சு கொடு அப்படின்னு குழந்தைங்க கேட்க தான் செய்வாங்க. கடைக்கு போனால் அவங்க வந்து இந்த கலரான சிப்ஸ் பேக்கெட்டை தான் காட்டுவாங்க. கண்டிப்பாக அது நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸில் குழந்தைங்களை கவர்ற மாதிரியே நிறைய இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? இல்லைங்க, நான் அதுதான் சொல்கிறேன். மதர்கிட்ட தான் இது எல்லாமே இருக்குதுங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு வந்து நூடுல்ஸ் கேட்குறாளா, நான் இன்னைக்கு உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்டா, அதோடு சேர்த்து நீ நாளைக்கு மதியம் வந்து நான் கீரை செஞ்சு கொடுப்பேன், நீ சாப்பிட்ணும். இன்னைக்கு நூடுல்ஸ் தரேன், ஆனால் அடுத்த வாரம் தான் உனக்கு அந்த நூடுல்ஸ் தருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஃபுட்டை ஆல்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி நூடுல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு நாளைக்கு நூடுல்ஸ் கேட்டால் ஏதாவது ஒரு சேமியா வகைகளில் ஏதாவது ஒரு சேமியாவை எடுத்துட்டு, அது கேழ்வரகு சேமியாவாக இருக்கலாம், எல்லா சேமியாவில் கொஞ்சம் மைதா சேர்ந்துருக்கும், பட் மைதானுடைய அளவு கம்மியாக இருக்கும். கம்பு சேமியா வருது, நிறைய சேமியா வருதுங்க. அந்த மாதிரி சேமியாக்கள் இல்லை, இடியாப்பத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். வெளியே வரக்கூடிய எல்லா பேக்டு ஃபுட்டுலேயும் நிறைய நிறமிகளும் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நிறைய போடுவாங்க. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கும் நிறமிகளுக்கும் இந்த பிள்ளைங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து பிள்ளைங்களை கொண்டு வரது அவங்க அம்மாக்கள் தான். அதே மாதிரி உனக்கு நூடுல்ஸ் தரேன், இன்றைக்கி எல்லோ கலர் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கிறேன், நாளைக்கு நான் உனக்கு வேறு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு அந்த குழந்தைக்கு அந்த சேமியாவை கூட நூடுல்ஸாக கொஞ்சம் மாற்றி குழந்தைய வந்து அதிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணுங்க. எப்போவுமே வெளியே இருக்கக்கூடிய எந்த டிண்டு ஃபுட்டும் சரி, பேக்கடு ஃபுட்டு எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அடிக்ஷனை மட்டும்தாங்க கொடுக்கும். குடும்பத்தினர் மட்டும்தான் இதை மாற்றணும். எது நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்க.
முன்னாடி வந்து பெண்கள் வந்து ஒரு 12 13லேருந்து ஒரு 15 வயதுக்குள்ள பூ பெய்துவாங்க. அதுக்கப்புறம் 18 வயசுல அதிகபட்சம் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க. அப்போ இடைப்பட்ட பீரியட் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. அவங்க பூ பெய்துறது வந்து 10 வயது 12 வயதுக்குள்ள முடிஞ்சிடுது. திருமணம் ஆகிறது அப்படின்றது வந்து குறைஞ்சதே 25 வயதாயிடுச்சு, 30 35 அப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடப்பட்ட பீரியட்ல திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே முக்கியமான கன்சர்னா இருக்கிறது கெரியர். இடையில வந்து அவங்க படிக்க போயிடுறாங்க, மேல் படிப்புக்காக போறாங்க, வெளியூர்ல போய் தங்குறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற இடம் வந்து ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களுக்குமே. ஏன்னா வேலை நேரங்களும் அதிகமா இருக்குது, வேலையில நம்ம செலுத்த வேண்டிய கவனமும் இப்போ ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அந்த சூழ்நிலையில பெண்கள் பெரும்பாலும் சரியா அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. நைட் ஷிஃப்ட்ஸுக்கு பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையா இப்போ போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பெண்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்கே தயாரா ஆகிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? ஒரு ஸ்கூல் ஹெல்த்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய இது ப்ரிவென்ஷனுங்க இது. எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து 9வது படிக்கிறதுலேருந்தே அந்த குழந்தைய வந்து நம்ம அதை தயார்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இப்போவே வந்து முட்டை ஃபார்ம் ஆகிற இடத்துல சின்ன சின்ன நீர் கொப்பளங்கள் நிறைய இருக்கிறது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அது இல்லை அப்படின்னா தான் இப்போ சந்தோஷப்படுற தாய்மார்கள் வந்து ஜாஸ்தி. ஐயோ இது குழந்தைக்கு வந்து 2 மாதம் பீரியட்ஸ் வரல, 3 மாதம் பீரியட்ஸ் வரலன்னு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கூட வந்து உடல் எடை ரொம்ப அதிகமாக தான் இப்போ வராங்க. உடல் எடை அதிகமாகிறதுக்கு காரணம் உப்பு, சர்க்கரை, கொழுப்பு. இந்த 3ஐயும் சரி விகிதத்தில் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டாங்கனாவே அந்த பிள்ளைங்க வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுற தப்பு, காலைல 6 மணிக்கு டியூஷன் அனுப்புனா அந்த பிள்ளை வீட்டுக்கு வரத்துக்கு மறுபடியும் 6 7 சில குழந்தைங்களாம் 10 மணிக்கு தான் வராங்க. எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. அந்த பொண்ணுக்கு சேரக்கூடிய சரிவிகித உணவும் கொடுத்து விட முடியல. இது வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணுங்க, வேற வழியே இல்லை. அந்த குழந்தைங்க 6 மணிக்கு போகிறாங்கன்னா வேற வழியே இல்லை, தாய்மார்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னெடுப்பு எடுக்கணுங்க. என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமாக உணவுக்கு அடுத்ததுங்க ஹைஜீன். குழந்தையோட பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பெண் குழந்தை ஒரு 9வது படிக்கிற பொண்ணு ஒரு பீரியட்ஸ் ஆனால் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரான்னா அவளுடைய ஹைஜீன் எந்த அளவுக்கு அவளால் அதை பாதுகாக்க முடியும்? ஸ்கூல்லேயும் வந்து யூனிஃபார்மும் நல்ல திக் யூனிஃபார்மு அதெல்லாம் போட்டு அந்த குழந்தைங்க போகும் பொழுது ரொம்ப கஷ்டம். பின்னாடி வந்து இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரத்துக்குமே மன ரீதியாக பொண்ணுங்க வந்து ரொம்ப வீக்காக ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இதுங்க. ஸ்கூல்லேருந்தே காலேஜ் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. காலைல ஒரு 8:30 9 மணிக்கு போனால் இப்போ ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களும் சரி, வீட்டில் இருக்க பிள்ளைங்களுமே என்ன கொடுக்குறாங்களோ அவசர அவசரமாக ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. குறைந்தது 3 லிட்டர் ஆகுது குடிக்கணும். இப்போ இந்த கோடை வெயில் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். அது தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எவ்வளவோ செலவு பண்ணுதுங்க. அப்படி போகிற வழியில் ஒரு இளநீ இருந்தால் இளநீ குடிச்சிக்கலாம், தயிர் இருக்காது மோராக குடிச்சிக்கலாம், ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கி வச்சு எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெட்டியை வச்சுட்டு அந்த பெட்டியில் காசை போட்டால் சிப்ஸ் வருது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எள்ளுருண்டை, வேர்க்கடலை உருண்டை, ஒரு பொட்டுக்கடலை மாவு உருண்டை, இந்த மாதிரியான உணவுகளை வீட்டில் இருந்தே செஞ்சு கொடுத்து அனுப்பணும். போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியே நின்று அந்த பேல்பூரி பானிபூரி அதெல்லாம் சாப்பிட்றது, இது எல்லாமே அந்த பிள்ளைங்க அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் பிள்ளைங்க வந்து நான் ஒல்லியாக இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க பசங்க. எனக்கு ஒல்லியாக இருக்கும்டி, நீ கொஞ்சம் வெயிட் போடுறேன் அப்படின்னு. அந்த வெயிட் குறைக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே தனக்கு தேவையான உணவை அந்த பொண்ணு எடுத்துக்கணும். தேவையான கார்போஹைட்ரேட் போகணும், ஃபேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். பொங்கல் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு முகம் சுளிக்கிறது. ஆனால் அந்த பொங்கலையுமே நல்லதாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ நெய் வெண்ணெய் பற்றிலாம் பேசுகிறோங்க, பட் இந்த நெய்யும் வெண்ணெயுமே நல்ல கலப்படமில்லாத நெய்யா வெண்ணெயாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அம்மாக்கள் தெரிஞ்சுக்கணும். வெண்ணெய் அப்படின்னா எதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணும்? தயிர்லேருந்து ஏடுலேருந்து எடுக்கணுமா, பால் ஏடுலேருந்து எடுக்கணுமா? ஸோ தயிர் ஏடுலேருந்து எடுக்கிற வெண்ணெய் தான் வந்து அவ்வளோ நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது. நெய்யை வந்து இந்த அளவு தான் உருக்கணும். அதுக்கு மேலே உருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க என்ன விட்டமின்ஸ் இருக்கோ அது எல்லாமே போயிடும். இப்போ லெமன் எடுக்கிறோன்னா லெமன் வந்து ரொம்ப அடுப்புக்கு போகக்கூடாதுங்க. அடுப்புக்கு ரொம்ப போச்சுன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி போயிடும். கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. முருங்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதிலெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குது. சிறுகீரை, வெந்தயக்கீரை. நம்ம எல்லாரும் அயன் ஃபுட்ஸ் அப்படின்னா பேரிச்சம்பழத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக ஒரு 100 கிராம்ஸ் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சத்து வந்து ஒரு 25 கிராம்ஸ் முருங்கைக்கீரையிலேயே இருக்குது. ஒரு பிடி அள்ளி போட்டு அதை வந்து ஒரு அடையாவோ, கேழ்வரகுல இருக்கிற ஐயானுக்கு இதுக்கும் போட்டோம்னா ஒரு கேழ்வரகு அடை சாப்பிட்லாங்களே. அது வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த கீரையை பார்த்தாவே ஒரு அலர்ஜி. ஸோ இந்த
பெண்கள் வந்து எவ்வளவோ விழிப்புணர்வு வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போ பசங்க வந்து என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாதுன்னு யாருமே சொல்கிறது இல்லைங்களே, எல்லா பிள்ளைங்க அழகாக சமைக்குதுங்க. ஸோ எந்தெந்த ஃபுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியம். காலேஜுக்கு போகிறோம், என்னால் டைமே இல்லை, அதே மாதிரி ஒர்க்கிங் விமனும் மேரேஜுக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடந்து போகலாம். அட்லீஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியாவது அந்த பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உணவு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுங்க. வெளியே போய் சாப்பிட்டாலும் அது சேஃபாக ஆவியில் வெந்ததாக இருக்கணும். இல்லை ஒரு சேலட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அந்த சேலடே எப்போ அரிஞ்சு வச்சது, உடனே ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு கொடுத்ததா, அது அந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தது காஃபி டீ. ஒரு நாளைக்கு ஒரு 2 காஃபி குடிக்கலாங்க. டீயும் சரி. எப்போவுமே காஃபியோட வந்து எந்த மில்க்கையும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. வெறும் பிளாக் காஃபி, பிளாக் டீ தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு. ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் சாப்பிட்றது தப்பே இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய சாப்பிட்லாம், சர்க்கரை இல்லாமல். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக அந்த புளிப்பை குறைக்கிறதுக்கு. அப்படி இல்லையா வெறும் ஜூஸு, நீங்கள் எலுமிச்சம்பழம் புளிகிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும். சப்போஸ் கமலாரன் சாப்பிட்றீங்க, மாதுளம்பழம்னா வெறும் ஜூஸை மட்டும் குடிங்க. அது 50 ml குடிச்சிங்கனாவே போதும். நான் ஜூஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி தண்ணி நிறைய கலந்து சர்க்கரையை நிறைய தண்ணி போட்டிங்கன்னா கலோரிஸ் தான் அதிகமாகும், தொப்பை விழும், குண்டாவாங்க. அடுத்தது வந்து பாட்டில் ட்ரிங்க்ஸு. ஒரு அவசரத்துக்கு அதை போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த கோடை காலத்தில் அந்த இளநியை வாங்கி குடிக்கலாம். இல்லை வீட்டில் போய் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சூப் போட்டு குடிக்கலாம். அந்த சத்தும் உள்ளே போகும், அந்த காய்கறிகள் அந்த கீரைகள் சத்தும் உள்ளே போகும். அப்படி இல்லையா எலுமிச்சப்பழம், இஞ்சி, புதினாலாம் போட்டு ஜூஸ் குடிக்கலாம். இல்லைன்னா நிறைய டீ வகைகள் இருக்குது. தூதுவளை, கொத்தமல்லி, சுக்கு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் டீ வகைகளாக சாப்பிட்லாம். உடல் எடை ஏறக்கூடாதுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான். படிப்பு தான் அந்த பசங்களுக்கு, வேறு எந்த வேலையும் கிடையாது வீட்டில். இருந்தாலும் அந்த படிப்புலேயே கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த பசங்க வந்து வெளியே வரணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, வெயிட்டு, சரிவிகித உணவு, இதெல்லாம் தான் அந்த பிள்ளைங்களை வந்து கல்யாணத்துக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலையோ மனதையோ கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ குடிக்கணும்னு சொல்கிறீங்க. அது சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அப்போது இந்த பால் அப்படின்றதுலேருந்து நமக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் கால்சியம் வந்து பாலுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ பாலையே சேர்க்கக்கூடாது டீ காஃபியில் அப்படின்னும் போது டீ காஃபி முதல்ல ஏன் குடிக்கணும் அப்படி பிளாக்காக ஒரு கேள்வி. இன்னொன்று, அப்போ அந்த கால்சியம் வந்து வேறு எங்கேருந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது? நிறைய கேழ்வரகு, கம்பு, சீசனல் ஃப்ரூட்ஸ், முள்ளங்கியில் நிறைய இருக்குதுங்க, சீத்தாப்பழத்தில் நிறைய இருக்குது, மில்கில் நிறைய இருக்குது. சரி மில்க்கு வேண்டாம், அது விட்டுட்டோம்னா கூட கம்பு, கேழ்வரகு, முளைக்கட்டின பயிறு, கீரை வகைகளில் நிறைய கால்சியம் இருக்குது. நீங்கள் எதை கட் பண்ணும் பொழுது வெள்ளையாக கொஞ்சம் மாவு படிதோ அதில் எல்லாமே கால்சியம் இருக்கும். முக்கியமாக முள்ளங்கி, சீத்தாப்பழத்தில் அவ்வளோ கால்சியம் இருக்குங்க. அந்த மாதிரி நட்ஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் இருக்கும். நம்ம கால்சியம் வந்து நம்ம நீட்ஸுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்தால் டெபாசிட் ஆகிடுங்க. இந்த மாதிரி உணவுகளில் நிறையவே இருக்குது கால்சியம். நீங்கள் டெய்லி ஒரு கேழ்வரகு கூழ் குடிங்க, ஒரு நாளைக்கு கம்பங்கூழ் குடிங்க. அந்த மாதிரி இந்த சீசனுக்கு கேழ்வரகும் கம்பும் கொஞ்சம் மோர் ஊற்றி கொஞ்சம் புளிக்க வச்சு குடிச்சிங்கன்னா கட்டுக்கும் நல்லது, கால்சியம் அயனும் போகுங்க. கால்சியம் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. டெய்லி வெயிலில் நின்னாவே போதுங்களே, காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், இல்லை ஈவினிங் 1 மணி நேரம் நின்னிங்கனாவே அந்த வெயிலே வந்து விட்டமின் டி நிறைய கொடுக்க, அதுலேருந்து நமக்கு கால்சியம் நிறைய கிடைக்கும். விட்டமின் டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க, ஏன்னா வெயிலுக்கே போகிறது இல்லையே. நிறைய பெண்களுக்கு வெயில் இருக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை. ஸோ கால்சியம் வந்து பாலில் தான் இருக்கணும்னு இல்லைங்க, அது தயிராக எடுத்துக்கலாம், மோராக எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்கும். இந்த கீரை வகைகள்லையும் கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியத்துக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி டீ காஃபி கேட்டிங்க, மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சத்துகள் தான் அதில் இருக்கே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா அதனோட எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மில்க் ஆட் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்து அதுக்குள்ளே வரும் பொழுது ரெண்டும் சேர்ந்து நமக்கு மில்கில் இருக்கிற சத்து தான் நமக்கு அதிகம் கிடைக்கும். காஃபியில் இருக்கிறதும் டீயில் இருக்கிறதும் நமக்கு கிடைக்காம இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு லைஃபுக்கான ஒரு புத்துணர்ச்சி. இப்போ காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் வெயிலில் நிற்கணும், அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்க. பட் முதல் பிரச்சனை அதுக்கான நேரம் நம்ம யாருக்கிட்டையுமே இல்லை. ரெண்டாவது, இப்போ உள்ள வெப்பம்லாம் பார்த்தா அது வந்து நமக்கு நியூட்ரியன்ஸை கொடுக்கறத விட அது நமக்கு ஆபத்தாக தான் நிறைய நேரங்களில் இருக்குது. அதனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அதனால டீஹைட்ரேஷன் நிறைய ஆகுது. அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாகிடுச்சு இல்லையா? இது வந்து சேஃபான ரேஸ் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐடியல் டைம் என்ன? ஆக்சுவலாக எங்கள் சித்த மருத்துவப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், காலை வெயில் வந்து நல்லதில்லை, மாலை வெயிலில் தான் எல்லா பிணியும் போகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் வெயிலில் 10 to 12க்குள்ளே ஏதாவது ஒரு நேரம் இல்லைங்க
அப்படின்றாங்க. ஸோ அதில் யூவி ரேஸினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில். எப்போவுமே 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் நிற்கக்கூடாதுங்க. 2 மணி நேரம் நின்னோம்னா கண்டிப்பாக யூவி ரேஸினுடைய அலர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். ஐடியல் வந்து ஒரு 3 to 5க்குள்ளே இருக்க வெயிலில் வந்து ஒரு 20 மினிட்ஸ், அது வந்து போய் ஃபுல்லாக அப்படியே வெயிலே நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் துணி காய போடுற மாதிரி போகலாம், ஏதாவது ஒரு காய வச்சு வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கலாம், ஒரு நடைப்பயிற்சி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த 2 மணி நேரம் ஐடியல் டைமே தவிர 2 மணி நேரம் என்றைக்குமே நிற்கக்கூடாது. வெப்ப அலைகள் தான் நம்மளை தாக்கும். அதனால் ஈவினிங் வெயில் ரொம்ப நல்லதுங்க. மாடர்ன் வெள்ள காலைல சொல்லுவாங்க, பட் எங்கள் சித்த மருத்துவ முறைப்படி அப்படின்னா மாலை வெயிலில் தான் எல்லா பிணியுமே போகும்னு சொல்லியிருப்பாங்க. ஈவினிங்கில் ஒரு 3 to 5 வந்து அந்த வெயில் வந்து நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் நிற்கலாம். பட் 2 hours கண்டிப்பாக நிற்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடி வந்து திருமணம் அப்படின்னு ஆயிட்டாக்க உடனே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை பிறப்பு அதை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் 1 வருடங்கள் 2 வருடங்கள் இல்லை 5 வருடங்கள்னு அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கெரியரை வச்சோ இல்லை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை வச்சோ அவங்க வந்து அதை முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து வெயிட் போடுறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஒரு புது அட்மாஸ்ஃபியருக்கு போகிறோம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. ஸோ அதுவும் இருக்கலாம். இன்னொன்று, ஏற்கனவே வந்து என்னையும் சமாளிச்சுக்கிட்டு வேலையும் சமாளிச்சுட்டு இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும்போது 3ஆவதாக மறுபடியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சமாளிக்கிறது அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஆகிடுறதுனால இவங்க ஆரோக்கியத்தை கவனிக்காமல் இருக்கிறதுனால, சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால, அதனால இருக்குதா? என்ன ரீசன் இந்த வெயிட் போடுறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்ன்றதுக்கு என்ன காரணம் மேம்? என்ன பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலியில், கல்யாணம் ஆன உடனே வீட்டுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக அழைப்பாங்க. ஒவ்வொரு வீடாக அழைச்சி ஸ்வீட்ஸ் தான் வைப்பாங்க. இப்போது ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஸ்வீட் வைக்கணும்னா அந்த காலத்தில் புட்டும் உளுந்து உருண்டைகள் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிலேபி, மைசூர் பாக்கு அந்த மாதிரி நிறைய சர்க்கரை கலந்து எண்ணெயில் பொரித்த உணவுகளை கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆன உடனேயே மாப்பிள்ளையும் சரி பொண்ணுமே சரி 2 பேருமே வெயிட் ஏறுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் இவங்க எல்லா வீட்லேயும் உபசரிப்பு, அது நம்ம தப்பு கிடையாது, ரொம்ப ஒரு அன்புனால செய்கிறதுங்க. அதை வந்து அந்த பசங்களுமே லிமிட்டடாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உணவுங்க கல்யாணம் ஆன சந்தோஷம், அந்த இதில் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மன ரீதியாக வந்து அந்த பெண்கள் வந்து புதிதாக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களையும் சரி அந்த கணவனையும் வந்து ஏற்றுக்கிறதுக்கே சில நாள் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து எடை போடுவாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப அம்மாவுக்கு அறிவுரை கூற பெண்களாக தான் இருக்காங்க. அது ஒரு 25 இயர்ஸில் அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கும். புகுந்த வீட்டில் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செய்தால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்து வெளியே போயிட்டோம், இது வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோன்றதுக்கான மன ரீதியாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால தான் திருமண வயதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு போனது. பெண் வந்து பூ பெய்தின உடனே அது திருமணத்துக்கு தயாராகிறா, அது வேறங்க. பட் கல்யாணம்னு பார்க்கும் பொழுது அந்த பெண் எப்போ வந்து தன்னை வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வராலோ அந்த ஏஜில் பண்ணுறது தான் அந்த பெண்ணுக்கு வந்து மன ரீதியாக ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தான் நான் சின்ன வயசுலேருந்து அந்த பெண்ணுக்கான டயட்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் குண்டானாவே அம்மா என்ன பண்ணணும், வெயிட் போடுறேன், உடம்பை குறைச்சிக்கோ, ஒரு அலார்மிங் சைன் கொடுக்கணும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பெத்த குழந்தையே இது சாப்பிடாதன்னு சொல்கிற அப்படிம்பாங்க. கிடையாது. அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் தொப்பை போடும் பொழுதும் சரி, கொஞ்சம் வெயிட் போடும் பொழுதும் அந்த பெண்ணுடைய BMIன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு பெண் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பெண்ணோட ஹைட்டு -100. இப்போ ஒரு பெண் குழந்தை 155 சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்னா 155 - 100 அப்படின்னா 55 கிலோ தான் அந்த பெண் இருக்கணுங்க. ஸோ அந்த வெயிட்டை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். 55னா ஒரு 60 இருக்கலாம். அதுக்கு மேலே ஒவ்வொரு கிலோ ஏறும் பொழுதுமே அந்த பெண்ணுக்கான அலார்மிங் சைனை வந்து அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வெயிட் மெயின்டெனன்ஸை வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். கூட இது இன்னொன்று முக்கியமாக வந்து ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு இருக்கான்னு முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இன்னொன்று வெயிட் போட போட தான் வந்து உள்ள வந்து நீர்க்கட்டிகள் அதிகமாகும், தொப்பை போடும். ஒன்று ஃபஸ்ட்டு தொப்பை, அடுத்தது வெயிட்டு, அடுத்தது நீர்க்கட்டி. ஸோ குழந்தைக்கு வந்து தாய்மை அடைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எப்பவுமே குண்டாக இருந்தால் தான் அந்த நீர்க்கட்டி வரணும்னு இல்லைங்க. லீன் PCODஸும் இருக்காங்க, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். ஸோ மைதா, வெள்ளை சக்கரை இது ரெண்டும் ரொம்ப எதிரி அந்த PCODக்கு. நிறைய நட்ஸ் சேர்த்துக்கலாங்க, ஆயில் சீட்ஸு, இந்த வெள்ளரி விதை அந்த மாதிரியான ஆயில் சீட்ஸும் நிறைய சேர்த்துக்கணும். இந்த நட்ஸும் சேர்த்துக்கலாம், முந்திரி. அதனால் டெய்லி முந்திரி சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 முந்திரி சாப்பிடலாம், வேர்க்கடலை சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் எள்ளு உருண்டை ஒன்று சாப்பிட்டுக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம், பிஸ்தா எல்லாமே அளவானதாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க சத்தும் நமக்கு போகும் பொழுது வெயிட்டை வந்து
நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்குங்க. ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறம் இல்லை 5 வருடங்களுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து தாயாகணும் அப்படின்ற முடிவுக்கு ஒரு பெண் வராங்க அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இண்டிகேட்டர்ஸை அவங்க முன்கூட்டி செக் பண்ணிக்கணும்? ஒரு பெண் வந்து மேரேஜ் வயசை பொறுத்து தான் அந்த பொண்ணு வந்து 1 வருஷம் தள்ளி போடலாமா 2 வருஷம் தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு 29-30 இயர்ஸில் மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் தள்ளி போட வேண்டாம். அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து மனரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பெண்ணாக இருந்தா அப்படின்னு சொன்னால் 1 இயர் கழிச்சோ அல்லது 1 இயர்க்குள்ளேயே நம்ம கன்செப்ஷன் வச்சுக்கணுங்க. பெண்ணுக்கு வந்து எப்படி மாதவிடாய் எப்படி இருக்கு, ஏற்கனவே அந்த பெண் வந்து ஏதாவது பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது ஹைப்போதைராய்டிசத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற அவங்களுடைய மாதவிடாயின் காலத்தில் என்ன உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஒன்றுங்க. இன்னொன்று, பெண்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 37-38 வயசு வரைக்கும் நம்ம வந்து குழந்தை பெறுவதற்கான தகுதி இல்லை. அதுக்கு மேலே வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள வந்து பார்த்துக்கணும். கன்சீவ் ஆகாமல் இருக்க மாட்டாங்க, ஆவாங்க. பட் அதுக்கப்புறம் வர்றது வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கும் பொழுது அனாமலிஸோ அல்லது தாய்க்கான நீரிழிவு நோயோ அல்லது ப்ரெஷர் அதிகமாகிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதனால் இப்போதைக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 25 இயர்ஸில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ நம்ம தள்ளி நிற்க வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே கன்சீவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் வந்து ஃபிசியலாஜிக்கல் கன்செப்ஷன், ஒரு கைனகாலஜிஸ்டையோ யாராவது ஒரு பெண் மருத்துவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி மேரேஜ் ஆயிருக்கு, இந்த 1 வருஷத்தில் நாங்கள் வெயிட் பண்ணலான் இருக்கோம், என்ன பண்ணணும், அந்த மாதிரியான சில அறிவுரைகள் போய் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். அந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்து தன்னை வந்து முழுமையாக தயார்படுத்திக்கணுங்க. எப்படின்னா அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் அந்த பெண்ணுக்கு நிறைய இருக்கணும். அம்மா வீட்டு சைடும் சரி, கணவர் வீட்டு சரி, அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கணும். ஸோ 1 வருஷம் வெயிட் பண்ணுற சமயத்தில் நல்ல உணவு பழக்க வழக்கங்களையும் உடல் பயிற்சிகள், யோகா, இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு வரணும். அதுக்கடுத்தது கன்செப்ஷன். பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சுன்னா வீட்லேயே அந்த யூரின் டெஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட வராங்க. அப்படி ஒன்ஸ் அவங்க பார்த்த உடனேயே ஒரு நல்ல மருத்துவரை வந்து அணுகி முதல்ல ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ப்ரெக்னன்சி ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரலாம், இல்லை லேட்டாக வந்து பாசிட்டிவ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் முதல்ல வந்து கன்சீவ் ஆன உடனே ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வந்து இப்போ ரொம்ப தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட்டுங்க. இது வந்து பிறக்கிற குழந்தையினுடைய நரம்பு மண்டலத்தை வந்து நல்ல வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஃபோலிக் ஆசிட் கல்யாணம் ஆன உடனேயே வந்து அந்த பெண் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட்லாம் இப்போ தான் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்ததுங்க. அந்த காலத்தில் என்னென்னா முளைக்கட்டின பயிறு, கீரை இதெல்லாம் கொடுத்து தான் அந்த ஃபோலிக் ஆசிடை வந்து நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஊனமுற்ற குழந்தைகள்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து கருத்தரிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணோம்னா ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். கீரை, முளைக்கட்டின பயிரில் நிறைய இருக்குதுங்க, அது அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அனிமியா, சோகைன்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கான உணவு, இரும்பு சத்து உணவு வகைகளை நிறைய எடுத்துக்கணுங்க. அதுலேயும் முளைக்கட்டின பயிர்லேயும் இருக்குதுங்க. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வேர்க்கடலை பருப்பி, வெள்ளுருண்டை, இதுலெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அது கேழ்வரகு அடை, அந்த மாதிரி. இப்போ கேழ்வரகையே வந்து கஞ்சியாக சாப்பிட்டா வெயிட் போடுன்னுவாங்க, அது வந்து அடையாக சாப்பிட்டுக்கலாம், களியாக சாப்பிட்டுக்கலாம், கூழாக கூட வேண்டான்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து பக்குவமாக சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகம் வேண்டாங்க. முக்கியமாக எண்ணெய் வகைகள் சொல்லும் பொழுது தான் ஞாபகம் வருதுங்க. எண்ணெய் வந்து நிறைய மார்க்கெட்டில் எண்ணெய் கிடைக்குதுங்க. நமக்கு நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து நம்ம சாப்பிடணும். இப்போ நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா அதில் ஒரு சத்து தான் இருக்கும், கடலெண்ணெய் எடுத்திங்கன்னா ஒரு சத்து தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் பிரித்து சாப்பிட கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலதை வந்து கலந்து சாப்பிட கற்றுக்கணும். இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பாமாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாமாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு அதில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் வாங்க முடியாது இல்லைங்களா. இன்னொன்று சொல்கிறாங்க ஆலிவ் ஆயில் அவ்வளோ நல்லது, ஆனால் ஆலிவ் ஆயில் அவ்வளோ விலை கொடுத்து எப்படி வாங்க முடியுங்க? வாங்க முடியாது. தேங்காய் யூஸ் பண்ணலாம் எப்போவாது, நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவாது, எல்லாத்துக்குமே அளவு இருக்குதுங்க. அதனால் அந்த பெண் வந்து அந்த 1 வருஷ காலத்தில் நல்ல தன்னை தயார்படுத்திக்கணும். வயிறு தொப்பை போடாமல் கன்செப்ஷனுக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஆலோசனையோ அல்லது நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இதை பண்ணலாங்க.
இப்போ நீங்கள் வந்து எப்படி தயார் பண்ணிக்கணும் ஒரு தாயாகிறதுக்குன்னு சொன்னீங்க. அடுத்தது ஒரு பெண் கருத்தரிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து 3 ட்ரைமஸ்டர்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் ஒவ்வொரு ட்ரைமஸ்டரும் ஒரு போலத்தான் அவங்க உணருவாங்க. முதல் 3 மாதங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் பார்ப்பாங்க, நிறைய நாசியேட்டிங், இந்த மார்னிங் சிக்னஸ்ஸு இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டே ஆகணும். அடுத்த ட்ரைமஸ்டர் போனாக்க வந்து சிலருக்கு வந்து பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், சில டயபெட்டிக் ஆவாங்க, சிலருக்கு தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் ஒரு பெண் தன்னை எப்படி பார்த்துக்கணும்? கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு 3 கட்டமாக பிரிப்பாங்க. முதல் 3 மாதங்கள், அடுத்தது 4, 5, 6, அப்புறம் 7, 8, 9 மாதங்களில் பிரிப்பாங்க. எதுக்காக அப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால், முதல் 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து உணவு உள்ளுக்கு போகிறதே வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த குழந்தைக்கு வந்து நரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருவாங்க. இரும்புச்சத்து அதிகமாக வேணும் அந்த குழந்தைக்கு. எல்லாமே தாய்கிட்ட இருந்து தானே அந்த குழந்தை எடுத்துக்கும். ஸோ தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதை விட வந்து ஒரு 1.5 பங்கு 2 பங்கு சாப்பிட்டா தானே அந்த குழந்தைக்கு போகும். நான் என்ன சொல்வேன்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சாப்பாடு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. சாப்பாடு நிறைய சாப்பிட்றத விட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அயன், கால்சியம், மினரல்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி முதல் 3 மாதங்களில் வந்து தாய்மார்கள் வந்து தன்னோக்கு சாப்பிட்றதையே அவங்களால முடியாது. ஏன்னா வாந்தி இருக்கும். இந்த வாந்திலாம் அதிகம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மன ரீதியாக டவுனாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னை நம்மளே பார்த்துக்கணுன்ற தைரியத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்க. வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே குடிங்க, வாந்தி எடுங்க, சாப்பிடுங்க, வாந்தி எடுங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே போய் கொஞ்சமாவது நமக்கு வந்து ரத்தத்தில் சில சத்துக்கள்லாம் கலக்குங்க. அதனால் அந்த சமயத்தில் முக்கியமாக எங்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க, மாதுளை மணப்பாகு, நன்னாரி மணப்பாகலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கான ஒரு கார்போஹைட்ரேட்டையும் கொடுக்கும், ஒரு மாதுளை சாப்பிடும் பொழுது அந்த குமட்டல் இல்லாமையும் பாதுகாக்கும், மாதுளையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் கொஞ்சம் போகும். ஸோ இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு என்ன தேவையோ அதை தேவையான அளவு எடுத்துக்கிட்டா கூட போதும். வாந்தி இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடணும். அதுக்காக எனக்கு ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னா அப்படி இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போது அவங்களுக்கு பால் பிடிக்குமா பால் குடிங்க, நீராகாரம் பிடிக்குமா நீராகாரம். சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல மேடம், எனக்கு தயிர் கரைச்சி மோரில் சாப்பிட்டா தான் பிடிக்குது. சரி, சாப்பிடுங்க. ஆனால் மதிய நேரத்துலையும் அந்த நடுவில் இடைப்பட்ட நேரம் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது ஒரு பழ வகைகள் அந்த பெண்கள் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு 3 மாதம் அந்த ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சதும் விட்டமின் சியும் நிறைய எடுத்துக்கணுங்க. குழந்தையினுடைய நரம்பு மண்டலம் நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சாத்துக்குடி, எலுமிச்சப்பழம் அதெல்லாம் எடுத்துக்கணும். பட் எலுமிச்சப்பழம் சாப்பிட்டா சில பேர்த்துக்கு வாமிட் வரும். அதை வந்து நீங்கள் சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சொலையாக மென்று சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கணும். இன்னொன்று, கீரையை கடைஞ்சி சாப்பிட்றது என்ன பிடிக்குதோ, ஆனால் கீரை காய்கறிகள் கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த 3 மாதத்தை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாமிட்லாம் ஸ்டாப் ஆன பின்னாடி 4ஆம் மாதத்துலேருந்து நல்ல ஃபுட் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து அந்த முன்னாடி இருந்தே வாய் வழியாக நம்ம உள்ளுக்கு போகிற பாதைகளை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதனால தான் அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்கிற புளித்த ஏதாவது ஒரு கேழ்வரகு களி, கூழ், கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குங்க. வாமிட் வர சமயத்தில் கஞ்சி வகைகளாக கொஞ்சம் குடிக்கலாம். கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது, இல்லைன்னா ஜூஸாக குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, தயிரில் பிசைஞ்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி சாலட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த தயிரில் ஏதாவது ஒரு காய்கறிகள் இல்லை பழங்கள் போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வாயில் என்ன பிடிக்குதோ அதை வந்து முதல் 3 மாதங்கள் சாப்பிட்டுக்கணுங்க. முதல் 3 மாதங்களில் இந்த வாந்தி வர உணர்வு இருக்கிறதுனால தான் வந்து புளிப்பு சாப்பிடணுன்ற எண்ணம் வருதா? இது நல்லது தானா? புளிப்பு, அதாவது அந்த கிரேவிங் இருக்குது அப்படின்றதுக்காக புளிப்பு சாப்பிட்றது சரிதானா? இல்லைங்க. அதாவது என்னென்னா, சில பேர் மண்ணை கூட சாப்பிடுவாங்க, சாக் பீஸ் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலலாம் ஸ்லேட் பென்சில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து என்னென்னா அனிமியாவோட ஒரு அறிகுறி, ரத்தம் குறையிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். அதை தான் நம்ம பார்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த கிரேவிங் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம ரொம்ப டாக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எங்கள் வியூவில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அனிமியா இருக்கா, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கா, உடல் ரத்தம் குறையுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. அது ஒன்று பார்த்தோம்னாவே போதும். புளிப்பு உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது இல்லைங்கண்ணா. புளிப்புனா நான் என்ன சொல்கிறேன்னா, புளி குழம்பு, கார குழம்பு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. மற்றபடி வந்து கமலா ரஞ்சாவோ அல்லது அவங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸ் குடிக்கலாம்.
மாதுளையில் இருக்க புளிப்பு அவங்களுக்கு பிடிக்கும்னா அந்த புளிப்பு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி புளிப்புகள் தான் சாப்பிடணுமே தவிர காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு அந்த மாதிரி புளிகள் வேண்டாம். புளி அரைச்சி ஊற்றி எந்த இதுவும் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. சிலர் அந்த நேரத்தில் ஊறுகாவை எல்லா சாப்பாடோடையும் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் உப்பு நிறைய இருக்கிறதுனால அது கெடுதல் தானே? ஆமாம், கண்டிப்பாக ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. நினைப்பாங்க மாசமாக இருக்கும்போது எல்லா உணவுகளும் கொடுக்கலாம் அப்படின்னு. டெஃபினட்டாக கொடுக்கக்கூடாதுங்க. எப்படி அவங்க எண்ணெய் பதார்த்தம் இல்லாமல் கொழுப்பு கம்மியாக, காரம் கம்மியாக, உப்பு கம்மியாக, நான் முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உப்பு, சர்க்கரை, கொழுப்பு இது மூணையுமே வந்து கண்டிப்பாக குறைக்கணும். ஈவன் ப்ரெக்னென்சியில் கூட அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாய்மார்கள் வந்து அந்த 9 மாதத்தில் 9 முதல் 10 கிலோ ஏறலாம். இதுவே ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஒரு 75க்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 8 கிலோவுக்கு மேலே ஏறக்கூடாது. இதுவே ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, 40 கிலோ தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 13-15 கிலோ ஏறணும் அந்த 9 மாதத்தில். அதற்கான உணவுகள் அவங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் அந்த டயட்டுமே அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு சேரக்கூடிய பயிறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கணும். ஒரு ஆயில் சம்மந்தப்பட்டது, ஒரு நட்ஸு, ஆயில் சீட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து அண்டர் நரிஷ்டு, அந்த வெயிட் கம்மியாக இருக்கவங்க அண்டர் நரிஷ்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாங்க. வெயிட் கம்மியாக இருக்கும்போது அந்த குழந்தையை தாங்குகிற அளவுக்கான அந்த சக்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த தாய்மார்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை சொல்லணுங்க. இதுவே சொல்கிறோம், நீங்கள் மாதுளை சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, இந்த உருண்டைகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இதுலேயுமே இருக்குதுங்க. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறது வேறு, கர்ப்பம் தரித்த உடனே சர்க்கரை வர்றது வேறு. ஸோ இது ரெண்டையுமே ரொம்ப பார்த்து டீல் பண்ணணும். அதே மாதிரி முதல் 3 மாதங்கள் என்ன யோகா பயிற்சி செய்யணும்னு சொல்லி கூட அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவ பிரிவிலேயே யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த யோகாவை அவங்க கரெக்டாக அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு இந்த யோகா தான் அப்படின்றது, அது வந்து ஒரு பயிற்சி எடுத்தவங்ககிட்ட கற்றுக்கிறது அந்த யோகா நல்லதாக இருக்குங்க. முதல் ட்ரைமஸ்டரில் சாப்பிட முடியாமல் இருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம் அதை சொன்னீங்க. இப்போது 2வது ட்ரைமஸ்டர், 3வது ட்ரைமஸ்டரில் சாப்பிட்றது பெரும்பாலானவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நியூட்ரிஷனுக்காக சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். விட்டமின் டேப்லெட், ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், இப்படி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இல்லை இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காமலே சாப்பாட்டிலே இந்த நியூட்ரிஷனெல்லாம் எப்படியாவது எடுத்துக்க முடியுமா? செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்பொழுது அந்த குழந்தையினுடைய எலும்பு வளர்ச்சி, பல்லு, தோல் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குங்க. இதய துடிப்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும். குழந்தைக்கு ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும். அதற்கான உணவுகளை தாய்மார் எடுத்துக்கணுங்க. கால்சியம், அயன், அது இவங்களாம் இதை சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா உடனே டாக்டர்ஸ் வந்து அதை சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் வந்து எல்லாமே சப்ளிமெண்ட்ஸாக தான் இப்போ நிறைய போகுது. அந்த சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல் எல்லாமே வரும். ஏற்கனவே வந்து குழந்தை வளர வளர அந்த வயிறு வந்து மேலே அழுந்து அழுந்து அவங்களுக்கு ஏற்கனவே எதிர்கலிக்கிறது ரொம்ப இருக்கும். ஸோ இப்போ இந்த மாத்திரைகளும் சேர்ந்து அதிகமாக எதிர்கலிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதற்கான உணவுகளை கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய ஹீமோகுளோபினை கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்க. இப்போ இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உணவு வந்து காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு இல்லாமல் 5 வேளையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் பாலோ, பழைய சாத தண்ணியோ, அல்லது ஒரு கூழோ, கேழ்வரகு கஞ்சியோ, அந்த மாதிரி எது குடிக்கிறாங்களோ. இப்போ வந்து நிறைய இந்த அவுள் பொரியெலாம் இருக்குது. பொரிக்கும் அவளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஃப்ளேக்ஸுக்கும் அந்த பொரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த உணவுகள் கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ அவள்லாம் ரொம்ப கலோரி, சிகப்பு அவள்லாம் ரொம்ப கலோரிஸ் இருக்காது, அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல் பொரி இருக்குது இல்லைங்களா? இப்போ கம்பு பொரி வருது, கோதுமை பொரி எல்லாமே வந்து பொரித்து விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி ரொம்ப கஞ்சியாக தண்ணியாக இல்லாமல் செமி சாலிடாக கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் காலையில் வந்து ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா அது இட்லி இருக்கலாம், தோசை இருக்கலாம், ஒரு உப்புமா இருக்கலாம். உப்புமாவில் வந்து நீங்கள் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம், ஒரு பொங்கல் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய், முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்குங்க, அளவாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிச்சடி அந்த மாதிரி காலையில் சேர்த்துக்கலாம். காலையிலேயே வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், தாய்மார்களுக்கு வந்து மலக்கட்டு வந்து ரொம்ப காமனாக வரக்கூடியது. ஸோ நீங்கள் என்ன காலையில் உணவு எடுத்துக்கிறீங்களோ அடுத்த நாள் காலையில் அது வந்து ஃபஸ்ட்டு மோஷனாக வரும். ஸோ இந்த காலையில் எடுத்துக்கிற உணவுலேயே நீங்கள் நிறைய நார்ச்சத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு மோஷன் போகிறதுல உங்களுக்கு சிரமம் இருக்காது. அதனால் காலையில் சாப்பிட்ற உணவுலேயே ஒரு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, சின்ன வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, காரம் கம்மியாக
போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபைபர் ரிச்சு, ஃபேட்டும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காலையில் எடுத்துக்கணும். மதியம் ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஒரு சர்விங் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், அல்லது நட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பயிறு வகைகளாக இருக்கலாம். ஸோ ஒரு 11 மணிக்கு அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி மதியம் வந்து ரைஸ் அளவை குறைச்சிக்கணுங்க. காய் கீரை நிறைய எடுத்துக்கணும். பொரியலை வந்து சாதம் மாதிரி சாப்பிடணும். கூட்டு இருக்கணும், கீரை இருக்கணும், ஏதாவது ஒரு காய் இருக்கணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்ன காய் கிடைக்குதோ சாம்பாரில் போட்டுட்டு அந்த காய் அள்ளி வச்சு மட்டும் சாப்பிடுங்க. காரக்குழம்பு செய்கிறீங்களா, காரக்குழம்புல எல்லா காயும் போட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு சர்விங் கீரை இருக்கணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை, எல்லா காய்கறிகளும் இருக்கணும். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் ஒரு 4-5 மணிக்கு அதே மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் சீசனில் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். இப்போ தர்பூசணி எல்லாமே விற்குது, பட் எல்லாமே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத தான் வாங்கி சாப்பிட்ணும். 4 மணிக்கு ஒரு சர்விங் ஏதாவது ஒரு முளைக்கட்டின பயிறு இல்லை மூக்கடலை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கணும். நைட்டு வந்து மட்டும் என்ன பண்ணணும், ஒரு 8-8:30க்குள்ளே டிஃபனை முடிச்சுக்கணும். அது சப்பாத்தியாக இருக்கலாம், ரோட்டியாக இருக்கலாம், எண்ணெய் தோசையாக இருக்கலாம், கேழ்வரகு அடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம பருப்பு வகைகள், பருப்பு சாம்பாரோ அல்லது காய் நிறைய இருக்கிற மாதிரி பட்டாணி சேர்ந்ததாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நைட்டில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, சித்த மருத்துவமடி சொல்லுவாங்க, இரவு உண்ட பின் குறு நடை அவசியம் அப்படின்னு. ஒரு சின்ன நடை, கர்ப்பிணி பெண் கணவனோட தினமும் ஒரு வாக், நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன ரீதியாக வந்து அழுத்தத்தில் இருந்து வர ஒரு சந்தோஷம் இல்லையா. ஒரு மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே நடந்து போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த பெண்ணுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறவங்களா இருக்கணும். முதல் ட்ரைமஸ்டரை விட 2வது ட்ரைமஸ்டரை கடக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் 3வது ட்ரைமஸ்டர் மறுபடியும் முதல் ட்ரைமஸ்டர் மாதிரியே கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் வந்து கால் வீக்கம் இருக்கிறது, மூச்சு வாங்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இதுதான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம். இந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தைக்கு அதிக தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து உள்ளே போகணுங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் மாதிரி தான் 3rd ட்ரைமஸ்டர்லேயும் இருப்பாங்க. நிறைய சாப்பிட முடியாது, மூச்சு வாங்கிறது இருக்கும், கால் வீக்கம் இதெல்லாம் இருக்கும். அதனால் இவங்க வந்து கரெக்டான செக்கப் போயிடணுங்க. பரிசோதனைன்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டரோட ஆலோசனை ரொம்ப முக்கியம். இந்த நிறைய கிராமத்துலேயும் சரி எங்கேயுமே வந்து அந்த செவிலியர்கள் இருக்காங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மூலம் நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்குதுங்க. இந்த மாதிரியான இந்த 7, 8, 9, 3 மாதங்களை வந்து அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னா, குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்ன்ற தயார்படுத்திக்கணும். ஹைஜீன் ரொம்ப முக்கியங்க. அந்த சமயத்தில் கை கழுவுறது ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கை கழுவுறது வந்து அந்த பெண்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி, கழிவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி கழுவுறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு கை கழுவிட்டு தான் அந்த சமையலை பண்ணணும். அந்த மாதிரி கை கழுவுற பழக்கங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் அந்த பெண்ணே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ரத்தப்போக்கு ஆயிருந்திருக்கும். அவங்க வந்து மனதளவுலையும் ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்க. அது வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த நேரத்தில் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடல் சோர்வையும் மன சோர்வையும் எப்படி சரி பண்ணிக்கிறது? குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு டிபெண்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்துருங்க. நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட 2-3 பேர் வந்து நம்மளை வந்து நமக்காக செய்கிறாங்கன்ற அந்த ஏக்கம் வந்து அதுலேருந்து அந்த பெண்ணை வெளியே கொண்டு வரணும். அதனால தான் முன்னாடியே இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில சடங்குகள்லாம் வச்சுருப்பாங்க. பிறந்த உடனே அந்த குழந்தைய பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிறந்த குழந்தைய வந்து ஒரு 500 நாட்கள் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறது வந்து எப்படின்னா, தன்னுடைய கர்ப்பப்பையில இருந்து அந்த குழந்தைய வந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இந்த தாய் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம். 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கணும். கூட இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வெளியே இருந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணணும். சக்கரை தண்ணி விடுறது அப்படி இப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கள் மருத்துவத்தில் கூட வசம்பு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து வசம்பு சுட்ட கறின்னு தான் சொல்லுவாங்க. அதையும் உள்ளுக்கு கொடுக்கறத விட இந்த கையிலெல்லாம் தடவிட சொல்லுவாங்க. புறங்கை, காலினுடைய அந்த மேல் பாதங்கள்லாம் தடவிட சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போகணும். ஸ்மெல் பண்ணும் பொழுது அவ்வளோ இம்யூன் பூஸ்டராக இருக்குங்களா. அது நல்ல வெளியே ஸ்மெல்லுக்கு எந்த கொசு அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணாங்க.
அதே மாதிரி வசம்பில் வந்து ஒரு வளையல் போடுறது அப்படி இப்படின்னு நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்துச்சுங்க. அது எல்லாமே வந்து ஒரு தடுப்பு முறைகளாக தான், அந்த குழந்தைய வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கிற முறையாக தான் அதை வச்சுக்கிட்டாங்க. நிறைய இன்னமும் வந்து அந்த சேய் நெய்ன்னு ஒன்று கொடுக்குற வழக்கங்கள்லாம் வந்து தென் மாவட்டங்களில் இன்னுமே இருக்குது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த தாயை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், குழந்தைய நல்லா பார்த்துக்கோ நாங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வெளி உணவுகள் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக விடணும். அதே மாதிரி குளிக்க வைக்கிறது, தாயை விட வேற யார் நல்லா குளிக்க வைக்க போகிறா குழந்தைய? குழந்தைக்குன்னு ஒரு ஆயமா வச்சுருப்பாங்க, அவங்க வந்து குளிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விரல வாயில் விட்டு சளி எடுக்கிறம்பாங்க, ஊதுறம்பாங்க. அந்த பழக்கங்கள்லாம் கண்டிப்பாக வந்து களையப்பட வேண்டும். அதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து இன்னும் இன்ஃபெக்ஷனை ஜாஸ்தியாக்குறது தான். பெண்ணோ ஆணோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த வேக்சினேஷன் இப்போ ரொம்ப மஸ்டாக. எங்கள் இதில் உரை மாத்திரைன்னு ஒன்று இன்னுமே எங்களுடைய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்யூன் டேப்லெட். அது அந்த காலத்தில் வந்து 1 மாதம்னா 1 உரை கொடுப்பாங்களாம். தாய்ப்பாலில் வந்து அந்த உரையை வந்து இப்படி நீளமாக இருக்குங்களாம், திரி மாதிரி. அதை வந்து இப்படி உரைச்சிட்டு ஒரு தடவை தடவுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும்போது இம்யூனைசேஷன் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி குழந்தை வந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வரும் பொழுது ஒவ்வொரு வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த குழந்தைக்கு வந்து தாய் வந்து உணவுகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அது வந்து ரொம்ப ஃபைபராக இல்லாமல், ரொம்ப முழு தானியங்கள் இல்லாமல், கேழ்வரகு பால் எடுத்து அதிலிருந்து கொடுக்கறது. அதெல்லாம் இப்போ நிறைய டிண்டு ஃபுட் இருக்குது. இருந்தாலும் தாய்மார்கள் வந்து டிண்டு ஃபுட்டு கொடுக்காம வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுக்கறது வந்து இன்னும் குழந்தைய வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல தாயினுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைய எப்படி பராமரிக்கணும், 6 மாதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அதெல்லாம் சொன்னீங்க. லாக்டேஷன் அம்மாவுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் அவங்க எடுத்துக்கணும்? லாக்டேஷன்ன்றது வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து கொஞ்ச நாள் தான் தாய்ப்பாலே கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தைக்கும் பாதிப்பு. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது பெண்ணுக்கு பின்னாடி மார்பகங்களில் புற்றுநோய் வரதையுமே தடுக்குங்க. அதனால் வந்து இப்போ தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முதல் அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம், அந்த சீம்பால் கொடுக்கறது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாலை சுருக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லும் பொழுது, வெஜிடேரியன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது பாலக்கீரை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி முளைக்கட்டின பயிறு வகைகள். இன்னொன்று சொல்லுவாங்க, எவ்வளோ பால் கொடுக்குறியோ அவ்வளவு பசும்பால் குடிச்சிருன்னுவாங்க. பால் கொடுத்துட்டு ஒவ்வொரு டைமும் பால் கொடுக்கும்போது கொஞ்சோண்டு பாலை குடிச்சிடணும். அது வந்து கால்சியம் கூட வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி சுறாவில் வந்து புட்டு செஞ்சு கொடுக்கறது. பூண்டை வந்து அப்படியே பருப்புலையோ எது வேகுதோ அப்போ வந்து வீட்டிலலாம் அந்த நூல் கட்டி போட்டுருவாங்க. அதில் அந்த பூண்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ பால் சுரக்கும். முக்கியமாக வந்து அரைக்கீரை, பாலக்கீரைலாம் வந்து பால் சுரப்புகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள். புட்டு வகைகள், அப்புறம் கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, சப்பாத்திலையும் வந்து நிறைய பால் சுரக்கக்கூடிய இது இருக்குது. எங்கள் இதில் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல பால் சுரப்பி செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்குது. கேலக்டோகேக்னு சொல்லுவாங்க. அது வந்து பவுட்ரு ஃபார்ம்லேயும் கொடுத்துக்கலாம், நெய்யாகவும் விற்குது. அந்த நெய்யையும் டெய்லி நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடலாம். பால் சுரக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க இவங்களுக்கு பால் சுரக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், பால் கொடுக்கும் பொழுது குழந்தைங்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் அது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பால் குடிச்சிட்டே இருக்கும், குடிக்காது, தூங்கிடும். ஸோ அதை எழுப்பி எழுப்பி குடிக்க வைக்கும் பொழுது இன்னும் அந்த தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பால் சுரப்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றத விட உணவாக சாப்பிடும் பொழுது இன்னும் அவங்களுக்கு அதில் நிறைய பலன் இருக்கும். டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து இந்த மருந்து குழம்பு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அரைச்சி. அது வந்து முன்னாடிலாம் வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க, பூண்டு சுக்கு அதெல்லாம் வச்சு. இப்போ வந்து கடைங்கள்லேயே, நாட்டு மருந்து கடைங்கள்லேயே அது பேக்கெட்டாக கிடைக்குது. அது சாப்பிட்றது வந்து உண்மையிலேயே தேவைதானா? அது இல்லைங்க, அது ரொம்ப பார்த்து தான் சாப்பிட்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக நிறைய காரம் போடக்கூடாது. நார்மல் டெலிவரி பண்ணது கூட பரவாயில்ல, சிசேரியன் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுத்திருக்காங்கன்னா அது ஏற்கனவே அவங்க டேப்லெட்லாம் சாப்பிட்டு புண்ணாயிருக்கும். அந்த சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் போடலாம், பட் அதில் இருக்கக்கூடிய அளவை வந்து குறைச்சி போடணும். அதில் நிறைய காரம் இருக்கும். நிறைய வருவாங்க, எப்படின்னா மோஷன் போகும்போது வலிக்குது மேடம், எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரத்தை வந்து குறைச்சி கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய அளவை வந்து குறைச்சி போட்டு கொடுக்கணுங்க. இன்னொன்று, அதுக்கு பதிலாக ரெடிமேடாகவே சித்த மருத்துவத்தில் கிடைக்குது. இப்போ கவர்மெண்ட்லேயுமே எல்லா பிஹெச்சிலையுமே தாய்மார்கள் வெளியே போகும் பொழுது அந்த லேகியத்துக்கு சௌபாக்கிய சுண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்து நல்ல பால் சுருக்கிறதுக்கான ஏதுவாகவும் இருக்கும். இன்னொன்று லோக்கியான்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே அந்த கழிவுகள்லாம் வெளியே வரும். அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அந்த சௌபாக்கிய சுண்டி நல்லாவே இருக்குங்க. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா,
மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம்னே நம்ம தமிழக அரசு வந்து சித்த மருத்துவப்படி அந்த பெட்டகத்தை வழங்கிட்டு இருக்காங்க. மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம் உள்ள என்ன மருந்தெல்லாம் இருக்கும், அது எப்படி நமக்கு உதவும் சொல்லுங்க. முதல் 3 மாதத்தில் அந்த லேடிஸ்க்கு அயன் சத்தை அதிகப்படுத்துறதுக்கும் வாமிட்டை நிறுத்துறதுக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாதுளை மணப்பாகு, கருவேப்பிலை பொடி அதெல்லாம் இருக்கும். 4, 5, 6வது மாதத்தில் அவங்களுடைய டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பால் சுரப்பு அதிகப்படுத்துறதுக்கான உணவுகள் இருக்கும். அதே மாதிரி மருந்துகள் இருக்கும். கூட எண்ணெய் இருக்கும். எண்ணெய் வந்து எப்படின்னா இடுப்பு சுற்றி தடவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் டெலிவரிக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அது அடுத்தது 7, 8, 9 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் சுரப்பையை அதிகப்படுத்துனது, அடிவயிறை தடவரத்துக்கும் எண்ணெய்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நார்மல் டெலிவரி சுகப்பிரசவத்துக்கு எதிர்ப்பாகும். இன்னொன்று என்னென்னா, இவங்க இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு சோகை நோயிலேருந்து வெளியே வரலாம். சோகை நோய்னா ரத்த குறைபாடுலேருந்து வெளியே வரலாம். கூட இந்த குழந்தையினோட எடையும் நல்லா அதிகரிக்கும். அதில் பாவன பஞ்சாங்குல தைலம்னு ஒரு ஸ்பெஷல் ஆயில் ஒன்று இருக்கும், ட்ராப்ஸ் மாதிரி இருக்குங்க. அது வந்து கான்ஸ்டிபேஷனை நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும். பெல்விக் மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, எங்கள் இதில் வந்து 9 மாதங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சித்த மருத்துவப்படி மருந்துகள் சொல்லியிருப்பாங்க. முதல் மாதங்கள்லேருந்து 9 மாதங்கள். இது வந்து இப்போ ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்குதுங்க, ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. முதல் மாதத்தில் ஒரு சிறு வலி இருந்தால் இந்த மருந்துகளை அரைச்சி வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி. 2ஆம் மாதத்தில் என்ன இருக்கும், 3ஆவது மாதத்தில் என்ன சிம்டம்ஸ் இருந்தால் இது என்ன கொடுக்கலாம். அந்த மாதிரி 9 மாதத்துக்குமே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் கொடுத்துருப்பாங்க. வந்த பின்னாடி கிடையாது, ஃபிசியலாஜிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்துகளை கொடுத்துருப்பாங்க. இந்த மருந்துகள் வந்து சாப்பிடும் பொழுது பின்னாடி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தடுக்கிறதுக்கான மருந்துகள். நீங்கள் இந்த கான்ஸ்டிபேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ப்ரெக்னன்சி அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து அதனால் ரொம்ப கட்டாயப்படுத்தி மலம் கழிச்சு தான் ஆகணும் காலையில் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிறதும் தப்பு பெண்கள் அந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சரியா? ஏன்னா உள்ள கழிவு இருக்கிறதும் கெடுதல் தான், ஆனால் வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப அதை கட்டாயப்படுத்திக்கிறதும் வந்து செய்யக்கூடாது கர்ப்ப காலத்துலன்னு சொல்கிறது உண்மையா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. கர்ப்ப காலத்தில் வந்து மோஷன் முக்கி போகிறது, ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறதுன்றது கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் அந்த உணவு முறைகளையும் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன எக்ஸசைஸ், அந்த யோகா செய்கிறதும் முக்கியம். நார் சத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீர்க்கங்காய், புடலங்காய், பீன்ஸு, காய்கறிகள், அதே மாதிரி பழங்கள். கண்டிப்பாக டெய்லி 2 பழம் எடுத்துக்கணுங்க, டெய்லி 2 காய்கறி எடுத்துக்கணும். தண்ணி 3 to 4 லிட்டர் குடிக்கணும். அதே மாதிரி காரசாரமாக சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். கண்டிப்பாங்க டெய்லியுமே மலம் கழித்தே ஆகணும் கர்ப்பிணிகள். அது வரலன்றதுக்காக முக்கக்கூடாது. முக்குனா குழந்தைக்கும் பாதிப்பு வர ஆரம்பிக்கும், அவங்களுடைய மசிலில் கீழே எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மலம் வந்து லகுவாக கழியிற அளவுக்கு 2 பழம், 2 காய்கறி, கீரைகள், ஏதாவது தண்ணி நிறைய குடிக்கணும். காலையில் உணவே வந்து லகு உணவாக எடுத்துக்கணும். அது வந்து அவங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு ஏதுவான இதுவாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக அது செய்யக்கூடாதுங்க. பொதுவாகவே வந்து ஒரு பெண் கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பார்த்து கவனமாக நடக்கணும், கவனமாக உட்காரணும், டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது, டக்குன்னு அசையக்கூடாது, படுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றதும் ரொம்ப தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யலாம், எந்த அளவுக்கு மேலே செஞ்சால் அது ஆபத்தாயிடும்? கண்டிப்பாக இது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கர்ப்பிணி பெண்ணுங்க. அந்த பெண்ணினுடைய வயது ஒன்று, இன்னொன்று வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஏதாவது கர்ப்ப கோளாறுகள் ஏதாவது இருந்து ரொம்ப ப்ரெஷியஸாக குழந்தை தங்கியிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணுங்க. அந்த பெண் வந்து அந்த கர்ப்பத்தை வந்து ஃபிட்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஃபிட்டுன்னா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கருச்சிதைவுகளோ அல்லது அவங்க வந்து கர்ப்பப்பை ஏற்கனவே வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து அவங்க வந்து அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸை தவிர்த்துடணுங்க. நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது தவறே இல்லைங்க. வயதும் ஒன்று இருக்குது, 32, 33 வயதுக்கு மேலே அப்படிங்கும்போது அடிக்கடி கீழே உட்காந்து எழுந்திருக்க வேண்டாம். மற்றபடி கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதும் சிறு சிறு நடைப்பயிற்சி பண்ணுறதும், அந்த யோகாவில் வந்து சில எக்ஸசைஸ் உட்காந்துக்கிட்டே பண்ணுறது, பாதி உட்கார்றது, காலை தூக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அவங்களுடைய உடல் ரீதியை பொறுத்து தாங்க நம்ம வந்து அதை நிர்ணயிக்கணும். ஆனால் கண்டிப்பாக வாக்கிங், சின்ன சின்ன வேலைகள், வீட்டு வேலைகள் செஞ்சு தான் ஆகணுங்க. ரொம்ப குடம் தூக்குறது, பக்கெட் தூக்குறது, வெயிட்டு தூக்குறது அதெல்லாம் இல்லாமல் குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிற வேலைகள்,
அதே மாதிரி கீழே தரையில் உட்காந்து எழுந்து செய்கிற வேலைகள், நம்ம சமையல் வேலைகள், சின்ன சின்ன துணி அவங்கள தான் அவங்கவுங்களே துவைச்சிக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸை சாதாரண கர்ப்பிணிகளுக்கே சொல்ல மாட்டோம். ஸோ அந்தந்த கர்ப்பிணிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். மேம், இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக யோகா பற்றி பேசியே ஆகணும். இப்போ யோகா வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக ஒருத்தர் வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில ஆசனங்களை அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்னா, கருத்தரிச்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய தனி ஆசனங்கள் இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த ஆசனங்களே தொடர்ந்து அவங்க பண்ணலாமா? முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க ஆசனங்கள் எல்லாமே செய்யக்கூடாதுங்க. அவங்க ஸ்ட்ரென்னுவஸாக ஒரு ஆசனம் செய்கிறாங்க, நல்லா வயிறு அமுங்கி காலத்துக்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆசனங்களை செய்யக்கூடாது. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் பண்ணணுங்க, எல்லா ஸ்டெப்ஸும் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் யோகாஸ் பண்ணிக்கலாங்க. கூட வந்து ப்ரெக்னன்சிக்குனே யோகா சார்ட்ஸ் இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருக்குன்னு சில யோகா இருக்குது, செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு யோகா இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக செய்வாங்க, தேர்டு ட்ரைமஸ்டருக்கு சில யோகா இருக்குது. அந்த முறைப்படி தான் செய்யணுமே தவிர முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த எல்லா யோக பயிற்சிகளையும் அவங்க செய்யக்கூடாதுங்க. அது ரொம்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி அது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். குழந்தை பிறப்புக்கு அப்புறம் வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வெயிட் கெயின். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒன்று வெயிட் போட்டுருவாங்க, இல்லைன்னா தொப்பை வந்துடும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? குழந்தை பிறந்த உடனேயே செல்லம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம். தாய்மார்களுக்கு கணவன்மார்கள்ட்ட இருந்தும் சரி, அம்மாகிட்ட இருந்தும் சரி, உறவினர்கள்ட்ட இருந்துமே கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்யாத, அதை செய்யாத, இதை வைக்காத. நார்மல் டெலிவரி அப்படின்னு சொன்னால் சாதாரணமான வேலைகளை அவங்க செய்யணும். இப்போவும் உணவு கட்டுப்பாடு தான். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மறுபடியும் வந்து நீ நல்லா சாப்பிடுன்னு ரைஸ் அள்ளி நிறைய வைக்கக்கூடாது. அரிசி உணவுகள்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஆயிலில் பொரிச்சது வறுத்தது எதுவும் இல்லாமல் இதே மாதிரி தான் கடைப்பிடிக்கணும். அவங்க உணவு பழக்கங்கள் வர மட்டும் மாற்றக்கூடாது. சின்ன சின்ன வாக் போகலாம். ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட குழந்தை தூங்குற சமயத்தில் சில வேலைகளை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக உடல் எடை கூடவே கூடாதுங்க. அந்த தொப்பை போட்டால் மறுபடியும் குறையவே குறையாது அதுக்கு. அதனால் வந்து தொப்பை போடாத அளவுக்கு டெலிவரி ஆன பின்னாடி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ யோகா நீங்கள் கேட்ட மாதிரி யோகா வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி செஞ்சிட்டு இருந்த யோகாவையே கடைபிடிக்கலாமான்னு கேட்டிங்க. அந்த யோகாவை 3 மாதம் கழிச்சு பண்ணலாம் நார்மல் டெலிவரினா. சப்போஸ் அறுவை சிகிச்சை மூலம் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில யோகாஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் தையல்லாம் போட்டிருப்பாங்க, பின்ன இன்னும் உள்ள புண்ணு ஆறி இருக்காது, அதுக்கான சில யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். அப்போவுமே உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நார்மல் டெலிவரி அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே பயப்படுறது என்ன? எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மலை விட நான் பேசாமல் அறுவை சிகிச்சைக்கே போயிடுறேன், ஏன்னா அது வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும்போது என்னவோ நடக்குது அது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கான்ஷியஸாக அவ்வளோ வலியை பேர் பண்ணிக்கிறது அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே அது வந்து ஒரு ரொம்ப டெரரைசிங்கான ஒரு விஷயமா தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அத்தனை எலும்பு முறிகிற மாதிரி வலிக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறதுனால. ஸோ இந்த வலியை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது இந்த ஜெஸ்டேஷன் பீரியடில் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நம்ம உணவுலையோ இல்லை எக்ஸசைஸ்லையோ ஏதாவது செஞ்சு இந்த பின்னாடி ஏற்படக்கூடிய இந்த பிரசவ வலியை குறைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? பிரசவ வலி வந்து ஒவ்வொருத்தருனுடைய வலியினோட டாலரபிலிட்டியை பொறுத்து இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பெண்ணுக்கு வந்து வலி குறைக்க முடியுங்க. சித்த மருத்துவத்தில் வர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது வந்து நார்மல் டெலிவரிக்கும் வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் வலியை குறைக்கிறதுக்கும் இருக்குது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் ஹைஜீனிக்காக அந்த பெல்விக் கேர்டில் மசில்ஸை வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்குற மாதிரியான சில எக்ஸசைஸ் பண்ணுனா இதிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். மற்றபடி 100% வலி வந்து குறைக்கிறதுக்கு வந்து இல்லாமல் இருக்காது. ஏன்னா யுட்ரின் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வலியை குறைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. குறைக்கிறது வந்து முன்னாடி கொஞ்சம் இந்த வர்ம புள்ளிகள் வேணால் பண்ணலாம், அப்படி தான் பண்ண முடியும். கூட எக்ஸசைஸ் நமக்கு இருக்கக்கூடிய கூபகம்னு சொல்லுவாங்க தமிழில். பெல்விக் கேர்டில் மசிலை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான சில எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த எண்ணெய் நான் சொன்னேன் இல்லையா, மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் அந்த எண்ணெய் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டருக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லேயும் அந்த கிட்டில் வந்து ஆயில் இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது அந்த மசில் வந்து விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கும், கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முடியும் கண்டிப்பாக. இந்த கர்ப்பம் அப்படின்னாலே அதை பற்றின நிறைய மித்ஸ், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா கர்ப்பம் வந்து கரைஞ்சிரும்,
அந்த மாதிரி இருக்குது. அதை போல் வந்து தாய்ப்பால் கொடுக்குற நேரத்துலையும் சரி, இதெல்லாம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் தான் சாப்பிடக்கூடாது. அதாவது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தேவையானது சாப்பிடணும், அது சரி. ஆனால் சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் தெரியும், குழந்தை மலம் கழிக்கிறதுல வித்தியாசம் தெரியும், குழந்தைக்கு வந்து நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும் சில உணவுகள் அம்மா சாப்பிட்டா அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை மேம்? நம்ம வந்து உண்மைன்னு சொல்கிறத விடங்க, இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதையும் பார்க்கணும். எல்லாமே ஆய்வுக்கு வந்தால் தான் நம்ம அது உண்மைன்னு சொல்லணும், அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எதுவுமே ஆய்வுப்படுத்த முடியல இது வரைக்கும். எதுவுமே இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து 100% உண்மை பொய்ன்னு சொல்ல முடியல. ஆஸ் இட் இஸ் ஒரு சில விஷயங்களை வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா தான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, சில உணவுகள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாய் வழி சாப்பிடும் பொழுது பால் வழியாக போகிறதுக்கு இருக்குது. அது வந்து மருந்துகள் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. மருந்துகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக தாய்ப்பால் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உணவு ரீதியாக இன்னும் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல முடியல. இருந்தாலும் எப்போவுமே தாய்மார்கள் வந்து மசாலா உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்போவுமே லகுவான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மில்க் செக்ரீஷன்லேருந்து எதுவாக இருந்தாலும் குழந்தைக்கு போகிறதுக்கு நமக்கு நல்லது. நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கனால எல்லாரும் முதல்ல சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, பப்பாளி பழம் சாப்பிடாத, அதுக்கப்புறம் பைனாப்பிள் சாப்பிடாத, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை போல் வந்து ஒரு பெண் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்ககிட்ட வந்து பலாப்பழம் சாப்பிடாத, மாம்பழம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனாக எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லையுமே சொல்கிற விஷயம். அதனால தான் கேட்குறேன், இதெல்லாம் மந்த பொருட்கள் அதுதான் சொல்கிறேன். மசாலா உணவோடு சேர்ந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மந்த பொருட்கள். தயிரே சாப்பிட வேணான்னுவாங்க. எந்த உணவு சாப்பிடும்போது தயிர் மோர் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ மந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அது வந்து குழந்தையை பாதிக்கும்ன்றது இது வரைக்கும் அறிவுபூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தான். ஏன்னா அது வந்து தாய்மாருக்கே வந்து மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பலாப்பழம் சாப்பிட்லாம் எதோட அப்படின்னு சொல்லும்போது தேனில் தொட்டு சாப்பிடும். ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் அதுக்கான ஒரு இன்னொரு உணவை கலக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒன்று சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்டும்பாங்க, இன்ட்ராக்டிவ் எஃபெக்ட்டும்பாங்க. சிலதெல்லாம் தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. இது வந்து நமக்கு இன்டைஜஷனை காஸ் பண்ணோம். ஸோ அது வந்து இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி பால் சுரப்பியை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பலாப்பழம் சாப்பிட்லாங்க, 10 பழம் 15 பழம் சாப்பிடாம ஒரு 2 பழம். மாம்பழம் ஆசையாக இருக்கா, ஒரு 2 துண்டு 3 அதில் இருக்கிற விட்டமின் ஏவும் போகட்டுமே உள்ள. ஸோ எல்லாமே அளவாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பப்பாளி, எள்ளு, இது எல்லாமே வந்து நிறைய சாப்பிட்டா தான் கருச்சிதையை உண்டு பண்ணுங்க. அந்த அளவுக்கு யாரும் இப்போ சாப்பிட்றதில்ல. ஈவன் வந்து பப்பாளியுமே சாப்பிட சொல்கிறோம் இல்லையா, விட்டமின் ஏ வேணும் அப்படின்னா பப்பாளி சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறோம். அளவாக சாப்பிட்டுக்கலாம். நிறைய பப்பாளியும் எள்ளும் நிறைய சாப்பிடும். எள்ளில் இருக்கக்கூடிய அயன் வேணுன்றமே நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நிறைய சாப்பிடாம அப்பப்போ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இது எதுவுமே வந்து இதெல்லாம் எள்ளுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச்சும் போயிருக்குதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் வந்து ஆய்வுக்கு வந்திருக்கு. ஸோ அளவாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்டேஜும் வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி, கருத்தரித்த பிறகு, அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கு பிறகு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது எல்லாம் சொன்னீங்க. ஆனால் இந்த தாய்மை அப்படின்றது அதோட முடிஞ்சிடுறது இல்லை. 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போனதுமே முடிஞ்சிடுறது இல்லை. மெட்டர்னிட்டி லீவ் தான் நமக்கு முடியுமே ஒழிய அந்த மதற்கான அந்த பொறுப்புகள் வந்து எப்போவுமே முடியறதே கிடையாது பெண்களுக்கு. கடைசி வரைக்குமே அந்த தாய் வந்து நர்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த குழந்தைய. அதுக்கு அவங்க எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும், உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி. ஆனால் இந்த சுற்றி இருக்கிற கவனிப்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அதிகபட்சம் 1 வருஷத்தில் நின்றுடும். அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் தானே தன்னை பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வேலை அதிகமாகும். குழந்தை எழுந்து ஓட ஆரம்பிக்கும், குழந்தை விளையாட ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிற பெண்கள்னால் வந்து குழந்தைங்களை வேறு யார்கிட்டையாவது விட்டுட்டு போகணும். அதுக்கப்புறமும் குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் இவங்களுக்கு வேலை பொறுப்புகள் அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்துலையும் வந்து அதிகம் ஓடுறது யார் அந்த குழந்தைக்காக அப்படின்னு பார்த்தாக்கா அம்மா தான். நீங்களும் அதை சொன்னீங்க. என்னதான் மற்றவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டா கூட அம்மாவுக்கு தான் அந்த பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கோ இல்லையோ அப்படி நம்ம உணர்றோம், நமக்கு தான் அதிகமாக பொறுப்பு இருக்குன்னு. அந்த ஃபுல் ப்ராசஸுமே அந்த தாயாக அவங்க இருக்கிற அந்த முழு ப்ராசஸுமே அதை சரியாக செய்யறதுக்கு அவங்க என்னெல்லாம் அதுக்கப்புறம் கூட செய்யணும். அதிகாலை எழுதல், இரவு சீக்கிரம் தூங்கணும். இது 2 பண்ணால் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னாங்க, இதுவும் கடந்து போகும். சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து எல்லார் வீட்லேயுமே எல்லாமே சந்தோஷம் இருக்காது. எல்லார் வீட்லேயும் சப்போர்ட்டே இல்லாத ஃபேமிலி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பெண்கள் வந்து தன்னைத்தானே தானே தான் பார்த்துக்கணும். அதில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. எப்படின்னா, நம்ம வந்து தாய்மையை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்.
கர்ப்பத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். என்ஜாய் யுவர் ப்ரெக்னென்சின்வா. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களையும் சொல்லி வளர்த்துங்க. நம்ம கஷ்டத்தை குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்த்துறோம். இப்படி இருக்கணும்டா, இப்படி இருக்கணும்டா, எனக்கும் தானடா உடம்பு முடியல, நீ எனக்கு செஞ்சணும். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நமக்கும் அவங்க செய்கிற மாதிரி பழக்கணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா நம்மளே தயார்படுத்திக்க வேண்டியதான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நம்மளுடைய 24 மணி நேரத்தை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இதுதான் பண்ணணும், இந்த நேரத்தில் இதுதான் பண்ணணும்னு நம்ம ஒரு வரையறை வச்சுக்கணும். அது பண்ண முடியலன்னா கூட அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அதை போஸ்ட்பான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு மீதியை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிச்சுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி தாய்மார்கள் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் பெண் குழந்தை இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தணும். நம்ம இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அம்மாவே எல்லாமே செய்யக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்லேயுமே டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்படி டிவைட் பண்ணி கொடுத்தும் செய்யலை அப்படிங்கும் பொழுது தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு தானே தான் அதுக்கான ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு மாதிரி என்னென்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளை கவலைப்படலாம், கவலைப்படாமல் யாருமே இல்லைங்க. பெண்ணுக்கான அடுத்த சொல்யூஷன் என்ன நடக்கணும் அப்படின்றத தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்காகவும் வாழணும்னு நினச்சாங்கன்னா சுயநலம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இருப்பாங்க பெண்கள் எல்லாத்துலேயுமே. அதாவது தாய்மை அப்படின்றது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சுமை அப்படின்றத விட அது ஒரு இனிமையான அனுபவமாக அதை எப்படி ஆக்கிக்கலாம் அப்படின்றத ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதுவரை தாய்மை இனிதாக நிகழ்ச்சியில் சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் மருத்துவர் என் சித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.